ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, சாஃப்ட்டான, ஸ்பஞ்சியான மார்ஷ்மெல்லோ பார்க்கலாம். அதுவும் நம்ம எந்தவித கலரும் ஆட் பண்ணாம, ஹோம்மேட் ஃபுட் கலர் வச்சு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐசிங் சுகர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜார் வந்து காஞ்சி இருக்கணும். இதை வந்து நல்லா கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம ஐசிங் சுகர் இருக்குது இல்லையா, அப்போ நம்ம அரைச்ச சர்க்கரை அதையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்ச பிளேட்டில் வந்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் அண்ட் சுகரை. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ட்ரேயை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காகவும், மார்ஷ்மெல்லோ வந்து ரெடியானதுக்கப்புறமா இதில் தான் நம்ம நல்லா கோட் பண்ணுவோம். ஸோ தட் நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பராக கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். 7 இன்ச் பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் வந்து நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் மோல்டோ இல்லாட்டி உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐசிங் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி திருப்பி அதே பிளேட்லேயே போட்டு வச்சிடலாம். ஸோ தட் நம்ம மார்ஷ்மெல்லோ பண்ணி இதில் உடனே ஊற்றும் போது எடுக்கிறச்ச ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு தண்ணியை வந்து ஜெலட்டின் மேலே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக செட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், நார்மல் தண்ணி. ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியில். ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை விடாமல் நம்ம சர்க்கரை கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் வந்து சர்க்கரை செட்டில் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸில் வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாகிடும். அதாவது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்களோ அதையும் தாண்டி நம்ம கொதிக்க வைக்கணும். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, 8 மினிட்ஸ் கழித்து அதில் ஊற்றி பாருங்கள். பார்க்கும்போது நமக்கு வந்து சர்க்கரை அந்த தண்ணி வந்து கரையக்கூடாது. கரையாமல் நல்லா பால் ஷேப்பில் நமக்கு வரணும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதுதான் பதம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ கரெக்டாக எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த பதம் வர வரைக்கும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஜெலட்டின் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுலில், அதை வந்து ஒரு மீடியம் ஸ்பீடில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக நம்ம பாகு காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜெலட்டின் மேலே ஊற்றிடலாம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே ஹை ஸ்பீட் வேணாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நுரை வந்து அந்த கலர் மாறி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பீட் வந்து கொஞ்சமாக கூட்டிகிட்டு நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணால் நமக்கு ஈஸியாகிடும். நம்ம நார்மல் விஸ்க் வச்சும் பண்ணலாம். பட் அது வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரதுக்கு. மீடியம் ஸ்பீடில் வச்சு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பீட்டர் வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காகி சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த பீட்டர் எடுக்கும்போது அப்படியே ஃப்ளோயிங்காக இருக்குது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் அண்ட் ஐசிங் சுகர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சரு மார்ஷ்மெல்லோ மிக்ஸ்சர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம் இமீடியட்டாக. இல்லாட்டி ஸ்மூத் பண்ண முடியாது. ஸோ ஊற்றினதுக்கு உடனே நம்ம ஸ்மூத் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம்.
அடுத்து கலருக்காக பீட்ரூட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பீட்ரூட் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி மார்ஷ்மெலோ மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 5 செகண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ்சர் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் கலர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஹோம்மேட் கலர் வச்சு பண்ணும் போதே சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கு ஒயிட்டில் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண மார்ஷ்மெலோக்கு மேலேயே பிங்க்கையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு கையில் வந்து எண்ணெயோ இல்லாட்டியோ தண்ணி தடவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு பண்ணணும், இல்லாட்டி நமக்கு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ட்ரேயை. லெவல் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் நம்ம விட்டுறணும். இதை டச் பண்ணாமல் கரெக்டாக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஐசிங் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மேலே வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒட்டாமல் இருக்கும். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக வந்து ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பிஞ்சிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கிங் சர்ஃபேஸ்லேயும் ஐசிங் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் டஸ்ட் பண்ணி நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நைஃபை வந்து ஒரு எண்ணெய் இல்லாட்டி இந்த ஐசிங் சுகரை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க கத்தியை. பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்க்கோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்க்கோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எந்த வித ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் ஹோம்மேட் கலர் வச்சு யூஸ் பண்ணி 2-in-1 மார்ஷ்மெலோ ரெடி. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட இதை நீங்கள் பண்ணிவிட்டு வச்சுட்டு மார்னிங் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பட் மினிமம் 5 to 6 ஹவர்ஸ் ரெஸ்டிங் டைம் இருந்தால் தான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஹோம்மேட் மார்ஷ்மெலோ ரெடி. இதை வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லாட்டி நான் இன்னும் 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா. சாப்ஸ்டிக் இல்லாட்டி ஸ்கியூவர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ஸ்டிக்கை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா உதறி தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்ஷ்மெலோஸ் எல்லாத்தையும் அதில் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து அதை அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட்றச்சு அதில் இருக்க சுகர் சிரப் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே சூப்பராக இருக்கும். வாயில் போடும் போதே அப்படியே பட்டர் மாதிரி மெல்ட் ஆகிடும். இது வந்து 1 வே. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் இல்லாட்டி மில்க் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நம்ம மார்ஷ்மெலோஸ் வந்து குத்திட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.